இந்திய சீனியர் அணிக்கு ஒரு பக்கம் கடுமையான அபராதம், உலகக்கோப்பை டெஸ்ட் புள்ளிகளும் குறைப்பு. அதிர்ச்சியில் இந்திய, இங்கிலாந்து அணிகள். மறுபக்கம் 520 ரன்கள் குவித்து உலக சாதனை. இங்கிலாந்து அணியை துவம்சம் செய்த இந்திய அணியின் இளம் படை. அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே தற்போது இங்கிலாந்து நாட்டில் வைத்து 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் நடைபெற்று வருகிறது. இதில் ஏற்கனவே நடந்து முடிந்த 2 டெஸ்ட் போட்டிகளில் ஒன்றில் இந்திய அணியும் மற்றொன்றில் இங்கிலாந்து அணியும் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த நிலையில்தான் 3வது டெஸ்ட் போட்டி தொடங்கியது. இந்த 3வது டெஸ்ட் போட்டி என்பது இப்போது விறுவிறுப்பான கட்டத்தை எட்டிவிட்டது. ஏனென்றால் இந்த போட்டி இப்போது முதல் 4 நாட்கள் முடிவடைந்து விட்டது. இன்றைய நாளான 5வது மற்றும் கடைசி நாளில் இந்த போட்டியின் ரிசல்ட் என்பது தெரிய வந்துவிடும். அதிலும் முதல் 3 நாட்களுக்கு பிறகு இந்த போட்டி டிராவில் முடிவடையும் என்றுதான் பலரும் யூகித்தனர். அப்படித்தான் இரு அணிகளும் விளையாடியும் வந்தது. ஆனால் திடீரென இந்த போட்டி டிராவில் முடியாமல் இங்கிலாந்து அணியோ அல்லது இந்திய அணியோ இப்போது வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. ஏனென்றால் இந்த 3வது டெஸ்டின் 4வது நாள் ஆட்டத்தில் இந்த போட்டியின் மொத்த சூழ்நிலையும் தலைகீழாக மாறிவிட்டது. ஆமாங்க, 4வது நாள் ஆட்டத்தில் 2வது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணி வெறும் 192 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகிவிட்டது. அதற்கு மிக முக்கிய காரணம் நம்ம தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் தாங்க. இவர்தான் 4வது நாள் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணியின் பேட்ஸ்மேன்களுக்கு சிம்ம சொப்பனமாக மாறியிருந்தார். இவர்தான் அதிகபட்சமாகவும் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். அதுவும் வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமான இந்த மைதானத்தில் பும்ரா, சிராஜ் போன்றவர்களும் 1 விக்கெட் 2 விக்கெட் என்று எடுத்த போதும் நம்ம வாஷிங்டன் சுந்தர் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்த போட்டியின் சூழ்நிலையை தலைகீழாக மாற்றி இந்திய அணியின் பக்கம் வெற்றியை திருப்பிவிட்டார். அதுவும் நேற்றைய நாளில் வெறும் 60 ஓவர்களிலேயே இங்கிலாந்து அணி ஆல் அவுட் ஆனது. இதனால் மீதமிருந்த 30 ஓவர்களில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி ரசிகர்களின் எதிர்பார்ப்பில் பேரிடியை இறக்கியது. ஏனென்றால் நேற்றைய 4வது நாள் ஆட்டத்தில் இந்திய அணி 2வது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய போது நிதானமாக விளையாடி இருந்தாலே, அதுவும் நம்முடைய மட்டை மன்னன் டிராவிட் போல ஒவ்வொரு 21 பந்துகளுக்கும் 1 ரன்னை அடித்திருந்தாலே இந்த போட்டியில் இந்திய அணி எளிதாக வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் நேற்றைய நாளில் ஓப்பனிங் இறங்கிய யாஸ்வி ஜெய்ஸ்வாலில் தொடங்கி அதன் பிறகு கருண் நாயர், அதன் பிறகு சுப்மன் கில் என அனைவரும் ஏதோ T20யில் 300 ரன்களை சேசிங் செய்வது போல அதிரடியாக விளையாட நினைத்து சொற்ப ரன்களில் அவர்களது விக்கெட்டை பறிகொடுத்தனர். இதனால் இந்திய அணி நேற்றைய நாள் முடிவில் வெறும் 58 ரன்கள் மட்டுமே எடுத்து 4 விக்கெட்டுகளை பறிகொடுத்து விட்டது. எப்படி? இந்திய அணிக்கு இருப்பதோ வெறும் 192 ரன்கள் இலக்குதான். அதுவும் 1.5 நாள் இந்திய அணியின் கையிலும் உள்ளது. அப்படி இருக்கும்போது 4 பந்துகளுக்கு 1 ரன் எடுத்தால் கூட இந்திய அணி பொறுமையாக விளையாடி எளிதாக வெற்றி பெற்றிருக்கும். அதாவது வருகிற பந்தை தடுத்தால் கூட 3-4 பந்துகளுக்கு ஒரு பந்து எட்ஜ் எடுத்து செல்லும் போது அந்த பந்தில் ரன்கள் ஓடியிருந்தால் கூட இந்த போட்டியில் இந்திய அணி எளிதாக வெற்றி பெற்றிருக்கும். ஆனால் அதை கூட புரிந்து கொள்ள முடியாமல் அதிரடியை காட்டி நேற்றைய தினமே 4 விக்கெட்டுகளை இழந்துவிட்டது இந்தியா. இதனால் இன்றைய 5வது நாள் ஆட்டத்தில் இந்திய அணி இன்னும் 135 ரன்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கிறது. இந்திய அணியின் கைவசம் இருக்கும் பேட்ஸ்மேன்கள் என்று பார்த்தால் KL ராகுல், ரிஷப் பண்ட், ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், நிதிஷ்குமார் ரெட்டி என இப்போது 5 பேட்ஸ்மேன்கள் கையில் இருக்கின்றனர். ஆகவே இப்போது நினைத்தால் கூட இன்றைய தினம் முழுமையாக 90 ஓவர்கள் இந்திய அணியின் கையில்தான் இருக்கிறது. ஆக 90 ஓவர்களில் 5 பேட்ஸ்மேன்களை வைத்துக்கொண்டு வெறும் 135 ரன்களை எடுக்க முடியாதா என்ன? ஆனால் நேற்றைய போட்டி போலவே இன்றைய போட்டியிலும் அதிரடியாக ஆட நினைத்தால் கண்டிப்பாக இந்திய அணி இந்த போட்டியில் தோற்பதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயம் இந்த 3வது டெஸ்டில் இந்திய அணிக்கும் இங்கிலாந்து அணிக்கும் உலகக்கோப்பை டெஸ்ட் புள்ளிகள் பயங்கரமாக குறைக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உருவாகியிருக்கிறது. ஏனென்றால் இந்த 3வது டெஸ்டில் 2 அணிகளுமே ஒரு நாளில் 90 ஓவர்கள் வீசவே இல்லை. 82 ஓவர்கள், 75 ஓவர்கள், 77 ஓவர்கள் என்று மிக மிக குறைவான ஓவர்களை மட்டுமே வீசி வருகிறது. இதுபோலத்தான் கடந்த உலகக்கோப்பைக்கான போட்டிகளில் இங்கிலாந்து அணி ஓவர்கள் வீசுவதற்கு தாமதம் செய்ததால் 22 புள்ளிகளை பரிதாபமாக இழந்தது. அதாவது இங்கிலாந்து அணி செய்த இந்த தவறுக்கு ICC டெஸ்ட் உலகக்கோப்பை புள்ளி பட்டியலில் இங்கிலாந்து அணிக்கு 22 புள்ளிகளை குறைத்து அபராதமாக விதித்தது. ஆகையால் இந்த முறையும் அதே போல கண்டிப்பாக இங்கிலாந்து அணிக்கும் இந்திய அணிக்கும்
டெஸ்ட் உலகக்கோப்பை புள்ளிகளை தாறுமாறாக குறைக்கப் போகிறது ஐசிசி. மேலும் இப்படியாக இந்திய சீனியர் அணி பல கடுமையான சவால்களை சந்தித்து வந்தாலும் இதே இங்கிலாந்து நாட்டில் வைத்து இந்திய அண்டர்-19 அணி இங்கிலாந்து அண்டர்-19 அணியோடு விளையாடி வருகிறது. இதில் இந்திய அண்டர்-19 அணி இங்கிலாந்து அண்டர்-19 அணியை போட்டு தாறுமாறாக துவைத்தும் வருகிறது. ஏனென்றால் இந்த இரு அணிகளுக்கும் எதிராக 5 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் நடைபெற்ற 5 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் 3-2 என்ற கணக்கில் அந்த தொடரை வென்று சாதனை படைத்திருந்தது இந்திய அண்டர்-19 அணி. அதன் பிறகு இப்போது 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அண்டர்-19 அணி விளையாடி வருகிறது. இதில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அண்டர்-19 அணி முதல் இன்னிங்ஸில் 540 ரன்கள் குவித்திருக்கிறது. இதில் அதிகபட்சமாக நம்ம சிஎஸ்கே வீரரான ஆயுஷ் மாத்ரே தான் 100 ரன்களுக்கு மேல் குவித்து சாதனை படைத்திருக்கிறார். அதாவது இந்த இரு அணிகள் விளையாடிய இந்த ஒரு மைதானத்தில் சதம் அடிப்பது என்பது மிகப்பெரிய சாதனையாகவே பார்க்கப்படுகிறது. அப்படி ஒரு சாதனையை ஆயுஷ் மாத்ரே செய்தும் காட்டியிருக்கிறார். நடந்து முடிந்த ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணியில் ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு மாற்று வீரராக களமிறங்கியவர்தான் இவர். ஆக இவரின் இந்த ஃபார்ம் வந்துட்டு கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். மேலும் இந்த ஒரு மைதானத்தில் முதல் இன்னிங்ஸில் இவ்வளவு ரன்களை குவித்ததற்கு பிறகு கண்டிப்பாக இந்த போட்டியில் இந்திய அணி எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்று இங்கிலாந்தின் முன்னாள் ஜாம்பவான் வீரர்கள் பலரும் கூட இப்போதே கூறிவிட்டனர். ஆகவே இந்த முதல் டெஸ்டில் கண்டிப்பாக இந்திய அண்டர்-19 அணி வெற்றி பெறுவது 100% உறுதி என்றே சொல்லிவிடலாம். ஆனால் பாருங்க, முதல் இன்னிங்ஸில் 540 ரன்கள் எடுத்த போதும் கூட இந்திய அண்டர்-19 அணியில் அனைத்து பேட்ஸ்மேன்களும் 100, 90, 80, 70, 65 இப்படித்தான் எடுத்துள்ளனர். அதாவது ஒவ்வொரு பேட்ஸ்மேன்களும் அவர்களது பங்களிப்பை காட்டியிருக்கின்றனர். இப்படி செயல்பட்டால் கண்டிப்பாக ஒரு அணி வெற்றி பெறுவது உறுதி. ஆனால் இந்திய சீனியர் அணியை இப்போது எடுத்துக்கொண்டால் ஏதேனும் ஒரு சில பிளேயர்கள் மட்டுமே அதிக ரன்கள் குவிப்பதுண்டு. மற்ற பிளேயர்கள் குறைந்த ரன்களை குவித்து ஆல் அவுட் ஆகி விடுகின்றனர். உதாரணத்திற்கு நடந்து வரும் இந்த 3வது டெஸ்ட் போட்டியில் கூட 2வது இன்னிங்ஸை எடுத்துக்கொண்டால் யாஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், கருண் நாயர் உள்ளிட்டவர்கள் 8 ரன்னு, 6 ரன்னு, 14 ரன்னு இப்படி சொற்ப ரன்களில் விக்கெட்டை இழந்து இந்திய அணியின் வெற்றியை கேள்விக்குறியாக மாற்றியிருக்கின்றனர். ஆகவே இந்திய அண்டர்-19 அணியிடமிருந்து இந்த ஒரு விஷயத்தை இந்திய சீனியர் அணி கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்திய ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், நடந்து வரும் 3வது டெஸ்டின் இன்றைய 5வது நாள் ஆட்டத்தில் இந்திய அணி வெற்றி பெறுமா அல்லது தோல்வியை தழுவுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.